ஓம் நம சிவாய சிவபெருமானே திருஷ்டம்பலம். நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு ஐயா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பால் ஊற்ற வருவாங்க. அந்த ஐயா எப்போ நம்மளை பார்த்தாலும் நமச்சிவாயம்மான்னு சொல்லுவாங்க. பேர் மகிழ்ச்சியாக இருக்கும். திடீர்னு ஒரு நாள் நிப்பாட்டி, அம்மா அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், சொல்லுங்க என்ன விஷயம். அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, மாடு பால் கறக்க ரொம்ப கஷ்டப்படுதுமா, நீங்கள் என் மாடுக்காக சிவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. என்ன இது இப்படி சொல்லிட்டாங்களே, மாடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும், 30 தேவிகள் 3,00,00,000 தேவிகள் மாடில் தானே இருக்காங்க. அப்போ நான் அவருக்கு சொன்னேன், ஐயா கவலைப்படாதீங்க, பிரதோஷம் நல்லா அல்ல, நீங்கள் மாடுலேருந்து அதிகாலையில் கறக்கக்கூடிய முதல் பாலானது, நல்லா கேட்டுக்கோங்க, பிரதோஷ நாள் அன்று அதிகாலை நேர பிரம்ம முகூர்த்த காலத்தில் எப்போவுமே நீங்கள் மாடுக்கிட்ட பால் கறப்பீங்க, மாடுக்கிட்ட இது இல்லைங்களா. அந்த முதல் பால், அது ஒரு கப்பாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அந்த பால் சிவனாலயத்துக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க, நிச்சயமாக மாடு நல்லா இருக்கும். அதை நான் சொன்னேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதுதான் உங்களுக்கு மாடு ரொம்ப கஷ்டப்படுதா, அது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கா, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயங்க, இந்த பிரதோஷ நாளில் கண்டிப்பாக மாடுலேருந்து கறக்கக்கூடிய அந்த முதல் பால், காலங்காலத்தில் நம்ம கருப்பு மில்லு முதல் பால், அந்த முதல் பால் 1 கப்பு நல்ல ஒரு பஞ்சபாதத்தில் ஊற்றி கொண்டு போய் சிவனாலயத்துக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க, நிச்சயமாக மாடு நல்லா இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக இதை பண்ணுங்க. அந்த பிரதோஷ நேரத்தில் கண்டிப்பாக கொடுக்கணும். நீங்கள் பால் அதை பாதுகாப்பு பண்ணி வச்சுருந்து, காலையில் கறந்த பால் நல்லபடியாக முதல் பாலானதை நல்லா பாதுகாப்பு பண்ணி வச்சிருந்து ஃப்ரிட்ஜில் கூட வைங்க, ஒன்றும் தப்பு இல்லை, வச்சிருந்து கொண்டு போய் பிரதோஷ நேரத்தில் சிவனாலயத்துக்கு கொடுங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், மாடு நிச்சயமாக நல்லா இருக்கும், அதுக்கு எந்த குறையும் வராது. ஏனென்றால் 30 தேவிகள் 3,00,00,000 தேவிகள் மாடில் தானே இருக்காங்க இல்லைங்களா. கண்டிப்பாக பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஐயாவுக்கு அதுதான் நான் சொன்னேன். ஐயா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கண்டிப்பாக இது நீங்களும் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோவில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதில் தேவமகள் என்விகாஸ்ட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச என் அப்பன் ஈசன் சொல்ல சில நல்ல விஷயங்களை கூட நானுமே பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி. சிவபெருமானே.